ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேஜி விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை கறி. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது முருங்கைக்கீரை கறி நான் பண்ணி முடிச்சது தான். எதுக்கு நான் இந்த கிளிப்பிங்ஸ் ஃபஸ்ட்டே கட்டுறேன்னா, இது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு ஓட்டின்ண்டே பார்க்குறீங்க போல இருக்குது. டியூரேஷன் காமிக்க மாட்டேங்குது. அதனால தான் இப்போ ஒரு 2 வீடியோஸில் நான் சமைச்சு முடித்த கிளிப்பிங்ஸை உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இதுதான் அந்த கிளிப்பிங்ஸு. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை ஃபுல்லாக நல்லா எடுத்துடணும், ஆஞ்சி எடுத்துடணும். தேவையான பொருட்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். பைத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு 1 கப்பு, வெங்காயம், பூண்டு, பட்டை மிளகாய் சேர்த்துக்கோங்க, தேங்காய் துருவல், தட்ஸ் ஆல்ங்க. கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் வெடிக்க விட்டுட்டு பட்டை மிளகாய் போட்டுருங்க. போட்டுட்டு அதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறுனை பண்ணாமல் வெங்காயம் பூண்டு சேர்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணக்கிடுங்க. வணக்கிட்டு நீங்கள் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி யாருக்கு தான் தெரியாது? இவங்க சும்மா சமைக்கிறதெல்லாம் போட்டுருக்காங்க. நான் சமைக்கிறது தான் போட்டுருக்கேன், விலாகாக தான் போடுறேன். பட் இது நீங்கள் குட்டி குட்டி விலாகாக போடுங்கன்னு என்னோடய வியூவர்ஸ் சொன்னதுனால நான் குட்டி குட்டி விலாகாக போடுறேன். ஓகே, நம்ம கீரை போட்டுட்டு உப்பு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிட முடியாது, ரொம்ப உப்பு கரிக்கும். பாதி உப்பு போடுங்க போதும். அதுக்கு மேலே பாசி பருப்பும் தண்ணியுமா இருந்தது பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கோங்க. நல்லா வேகணும். நான் பாசி பருப்பு 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம். நீங்கள் வேணாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். கீரை என்னுடைய அளவும் சேர்த்து தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லா கீரை இந்த பாசி பருப்புலாம் வெந்து வரும். நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டா போதும். ஓகே, நல்லா கலக்கி விட்டுட்டு வேக விடலாம். கீரையின் ராஜான்னு சொல்லலாம் முருங்கைக்கீரையை. எல்லா கீரையும் விட இரும்பு சத்து 75% அதிகமாக இருக்குது முருங்கைக்கீரையில். நம்ம தினமும் குடிக்கிற பாலில் விட 4 மடங்கு அதிகம் கால்சியம் இருக்குது. நம்ம சாப்பிட்ற கேரட் அதில் 4 மடங்கு விட்டமின் ஏ இருக்குது முருங்கைக்கீரையில். பொட்டாசியம் இருக்குது. நமக்கு புரதச்சத்து அதிகமாக கொடுக்கும், கார்போஹைட்ரேட்டு. சாம்பாரில், குழம்புல எது பண்ணாலுமே நம்ம மேலே தூவி விட்டுடலாம். நமக்கு ஒரு 2 கை 3 கை தூவி விட்டுடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் பழக்குங்க. கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை வயிறு புண்ணு எல்லாத்துக்குமே குணமாகும். ஓகே, கீரை நல்லா வெந்த உடனே நீங்கள் தேங்காய் திருகி போட்டுடலாம். அந்த தண்ணி இஞ்சின உடனே தேங்காய் திருகி போட்டு நல்லா ஒரு ஒரு சுற்றிட்டு நீங்கள் பவுலில் மாற்றிடலாம். நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்காக தான். சமையல் கற்றுக்குறாங்க, இப்போ தான் ஒன்று ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம், எல்லாருமே இதெல்லாம் சமைப்பாங்க. இது போய் புதுசாக போடுறாங்க இவங்க அப்படின்ட்டு நினைப்பாங்க. பட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ். இந்த மாதிரி நான் சமையல் பண்ணுற வீடியோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச